Hello viewers, welcome to Drive Spark Tamil. நான் உங்க பிரவீன். ஸோ ரெட்ரோ சார்மிங் உடைய ஒரு வெஹிக்கிளுக்கு மாடர்ன் ஃபீச்சர்ஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வெஹிக்கிளை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ஹோண்டா CB350 ஹைனஸ். CB350ல் ஏற்கனவே நமக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் CB350 அண்ட் CB350 RS அண்ட் இது வந்து ஹைனஸ் 2025 வெர்ஷன். ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் Drive Spark Tamil சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வண்டியோடைய டிசைன் முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க பயங்கரமாக. அதாவது நமக்கு ஏற்கனவே என்ஃபீல்டில் கிளாசிக் 350லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதே மாதிரி ஈக்குவலாக வந்து இந்த க்ரூசர் பைக்குமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு காம்படிட்டராக கூட சொல்லலாம். ஸோ முதல்ல நம்ம ஆஸ் யூஸ்வல் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே LEDயில் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோக் கொடுக்குறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் 19 இன்ச்சஸும் ரியரில் 18 இன்ச்சஸும் டியூப்லெஸ் MRF டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் மெயினாக இந்த டயருடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ பயங்கரமான கிரிப்னஸ் கிடைக்குது, சூப்பராகவே இருக்குது. பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 310 mmலையும் ரியரில் 240 mmலையும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம சைடு லுக்குக்கு வந்தோன்னா அந்த ரெட்ரோ பேட்டர்ன் ஸ்டைலை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கிளாசிக்கோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு சேஞ்சஸ்னால் டேங்க் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பல்கியாக இல்லை, லீனாக இருக்குது. அது ட்ரைவ் பண்ணும்போது அந்த அப்ஸ்டைட் போர்ஷன் உட்காரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டேங்க் பாருங்கள் எவ்வளோ நார்மலாக இருக்குது. ஸோ கிளாசிக்லாம் பார்த்தோன்னா நமக்கு டேங்க் வந்து பயங்கர பெருசாக இருக்கும். பட் இதில் வந்து பெரிய டேங்காக கொடுக்கல. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க வித் பைஃபியூவல் எபிலிட்டியோட. E20 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனால் ப்ளஸ் பெட்ரோல். அதுக்கேற்றாப்பில் OBD2B ரூல்ஸ்க்கெலாம் அப்டேட் ஆகி தான் இந்த 2025 வெர்ஷன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டேங்க்கில் ஹோண்டான்னு சொல்லிட்டு க்ரோமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஸ்டைலாக ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி டீக்கர் கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. மெயினாக இந்த வண்டியில் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 6 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. அண்ட் நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சில்வர் கலரில் ஒரு நியூ கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாப் வேரியன்ஸுக்கு மட்டும் பிளாக் அண்ட் ப்ளூவில் இந்த ஸ்ட்ரைப்ஸ் இந்த டீக்கரை வச்சு 2 புது கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே இங்கே வந்தோம்னா நமக்கு CB350 ஹைனஸ்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுத்துருக்காங்க. க்ரோம்லேயும் நல்லா ஷைன் ஆகிற மாதிரி சூப்பராகவே இருக்குது. வண்டியோடைய சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் நமக்கு கிளாசிக்லலாம் வரக்கூடிய அதே சீட் ஹைட் தான். பட் வெயிட் பார்த்தீங்கன்னா 181 kgs. ஸோ கிளாசிக்கை கம்பேர் பண்ணும்போது வெயிட் ரொம்பவே கம்மி. பிகாஸ் கிளாசிக் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 195 kgன்னு நினைக்கிறேன் கிளாசிக். ஸோ இது வந்து 181 kgs தான். ஆனால் எனக்கு வந்து என்னுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 5.6. ஸோ எனக்கு வந்து கால் எட்டலை, டோ தான் வந்து எட்டும் 2 பக்கமும். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் தெரியுது. பட் வண்டி வந்து ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணி ரைட் பண்ணும்போது சுத்தமாக வெயிட்டே ஃபீல் ஆகலை, ஈஸியாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு வந்து வண்டி நிற்கும் போது மட்டும்தான் அந்த வெயிட் ஃபீல் ஆகுது. அப்படியே சீட்ஸுக்கு வந்தோன்னா நல்ல லெதரேட்டில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஆப்டாக அந்த ப்ரௌன் லெதரேட் சீட்டுக்கு ஆப்டாக வந்து இந்த ப்ரௌன் கலரில் ஸ்டிச்சஸும் கொடுத்துருக்காங்க லைட் ப்ரௌனில். ஸோ அது காம்பினேஷன் மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஐ மீன் ரொம்பவே சாஃப்டாகவும் குஷனபிளாகவும் இருக்குது. ரைட் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிது. ஸோ ஸ்ப்ளிட்டட் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே வந்து கிராப் ஹேண்டில்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஹோண்டாவில் வரக்கூடிய நார்மல் கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா சீட்டில் வந்து மவுண்ட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து சேசிஸ்லேயே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசிக்கில் எல்லாமே வந்து சீட்டில் தான் வந்து மவுண்ட் ஆகும் கிராப் ஹேண்டில்ஸ். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து பாடியிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் மெயினாக வந்து அந்த கலர் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா க்ரோமில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட்டாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மட் கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த க்ரோமில் ஷைனிங்காக இருக்கிறது வேறு லெவலில் இருக்குது. ஓவரால் லுக்காக பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து வண்டி செமையாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ரியருக்கு வந்தோம்னா LED டெயில் லைட்ஸ் அண்ட் LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு செமி டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனலாக் ப்ளஸ் TFT டிஸ்பிளே மிக்ஸ் ஆன மாதிரி வரும். சின்னதாக கொடுத்துருக்காங்க TFT டிஸ்பிளேவை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் GPS நேவிகேஷன் இருக்குது. ஸோ ரொம்பவே மினிமலிஸ்டிக் டிசைனாக சூப்பராகவே இருக்குது. ஸோ ஸ்பீடோமீட்டர் மட்டும் நமக்கு அனலாகலை. இதில் பார்த்தீங்கன்னா கியர்ஸு அண்ட் ஃபியூவல் எவ்வளோ இருக்குது அண்ட் டைமு அண்ட் ட்ரிப்ஸு செட் பண்ணிக்க முடியும், ட்ரிப் A ட்ரிப் Bன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து செமி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஓரளவுக்கு பார்க்க அந்த ரெட்ரோ ஸ்டைலை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூடிய பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க சைடில். இந்த கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுற கீஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து
ஹோண்டாவுடைய ஆஸ் யூஷுவல் அந்த 4-வே ஜாய்ஸ்டிக் கீஸ் அண்ட் இங்கே வந்து நமக்கு பாசிங் லைட்டு அண்ட் இங்கே இண்டிகேட்டர்ஸு, இது ஹார்னு. ஸோ இந்த வண்டியில் ஹார்ன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, நல்ல ஒரு லவுடாக தான் இருக்குது. பிகாஸ் நமக்கு வந்து இங்கே 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டி. அண்ட் இந்த பக்கம் பார்த்தோன்னா நமக்கு இங்கே இக்னிஷனு அண்டு ஹசார்டுக்கான ஸ்விட்ச்சு. இந்த வண்டியுடைய எக்ஸாஸ்ட் நோட் பார்ப்போம். சூப்பராகவே இருக்குது சவுண்டு. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதை ட்ரைவ் பண்ணும்போது அந்த கிரிப்னஸ்லாம் என்ஹான்ஸ் ஆகி சூப்பராகவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் மெயினாக எமர்ஜென்சி பிரேக்கிங் சிக்னல் கொடுத்துருக்காங்க, அதாவது இபிஎஸ். ஸோ அது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சப்போஸ் சடனாக வந்து பிரேக் போட்டால், அதாவது எமர்ஜென்சிக்காக டக்குன்னு வந்து பாத் ஹோல்ஸ் எதாவது கவனித்து பிரேக் போட்டோன்னா உடனே வந்து 4 இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஃப்ளிக்கராக ஆரம்பிச்சிடும். ஸோ அது என்னென்னா ரியரில் நமக்கு பின்னாடி ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்குன்னா அவங்க வந்து அதை பார்த்துட்டு அலர்ட் ஆவாங்க. ஸோ அதுக்காக அந்த ஃபீச்சருமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே ஃபீச்சர் தான் வந்து நம்ம ரீசெண்டாக இப்போ என்டார்க் 150 லான்ச் ஆயிருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேனிக் பிரேக்கிங் சொல்லிட்டு அவங்க ஒரு நேம் வச்சு இதே ஃபீச்சரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி இதில் இருக்குது. ஆக்சுவலாக எமர்ஜென்சி பிரேக்கிங் சிக்னல் தான் அது. இந்த வண்டியோட இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா 348.36 cc BS6 இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 20.78 bhp அண்ட் 30 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ நமக்கு இதில் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 121 to 125 kmph வந்து ரீச் ஆகும். இந்த வண்டியுடைய மைலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதாவது அரௌண்டு 32 kmpl 46 kmpl வரை கிளைம் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ வந்து ஆவரேஜான யூசர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 35 kmpl. ரொம்பவே ஃபியூ மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 45 வரை மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிளைம் பண்ணுதுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டியில் டோட்டலாக வந்து நமக்கு 3 வேரியன்ட்ஸ் வருது. DX, DX Pro அண்ட் DX Pro Chrome. DX Pro Chrome தான் வந்து டாப் வேரியன்ட். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது DX Pro Chrome தான். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு வேணும்னா விண்ட்ஷீல்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரியர் சீட் வேணும்னா ரியர் சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சீட் கவுல் போடலாம். ஃப்ரண்ட்லேயுமே ஹெட்லைட் கவுல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் தராங்க நமக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் காஸ்ட்டுக்கு தான். இன்ஜின் கார்ட்ஸாக இருக்கட்டும், பம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளுக்கு எதெல்லாம் ஆப்டாக மேட்ச் ஆகுமோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஸோ அதை வந்து ரெடியாக கஸ்டமைசேஷன் ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வந்து டைரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி அந்த ஃபிட்டிங்ஸுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோடைய ப்ரைஸ் எடுத்துட்டோம்னா 2.09 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 2,16,000 வரை இருக்குது. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 350 cc பைக் எடுக்கலாம் பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக இந்த வண்டியோட ப்ரைஸுமே குறைய போகுது. பிகாஸ் GST ரீஃபார்மில் இந்த வண்டிக்குமே 18% ஃப்ளாட் GST தான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை யாராவது இந்த பைக் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு பைக்கோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதில் விடைபெறுகிறேன். பாய்.